என்னப்பா எங்க நிக்கிற? ஒன்றும் இல்லை, அப்பா குருவாயூர் எக்ஸ்பிரஸ் போறாரு, சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு. வண்டி 2ல நிக்குது. இங்க என்ன பண்ற? 8:30 மணிக்கு தானே அங்கிள்? மணி 8 ஆச்சு. வண்டி கிளம்ப போகுது பாரு. ஏடா இப்படி மூச்சு வாங்க ஓடிவிட? சாரிப்பா, சாப்பாடு ஒருவேளை சாப்பிடல செத்தா போடுவேன். மாத்திரை இருந்தது. என்ன மாத்திரை? எப்படி மூச்சு வாங்குது பாரு. எங்க உட்கார்றா ஒரு நிமிஷம். கொஞ்ச நேரம் பொறுத்து தண்ணி குடி, உடனே குடிச்சிடாத. புரியுதா? புரியுது. சரிப்பா. தேவராஜ், பசங்களுக்கு இந்த மாதிரி இடம் கொடுக்காதயா. நாளை பண்ண சாப்பாடு எடுத்து வர மாட்டானுங்க. பிள்ளைங்க சாப்பாடு எடுத்துட்டு வரவனுங்கண்ணா, நம்ம வேலைக்கு போறோம். என்னையா பேச்சு பேசு? சின்ன வயசுல 9 மணிக்குள்ள ஸ்கூலுக்கு போலனா கிரவுண்ட் 6 தடவை சுத்த விடுவானுங்க. அதனால அவனை தோல்ல தூக்கி போட்டு மூச்சு அடைக்க நான் ஓடுவையா. இன்னைக்கு அவனுக்கு மூச்சு வாங்கறத பார்த்தா எனக்கு மூச்சு அடைக்குதுயா. பிள்ளைங்க அது செய்வானுங்க இது செய்வாங்கன்னு எதிர்பார்த்து வளர்த்தா அது அப்படிக்கே அழகு இல்லையா? அப்படி எதிர்பார்க்கிற அப்ப நான் இல்லை. சார் சார், என்னம்மா? யார் அந்த பொண்ணு? யார் பொண்ணு? அதான் திட்டி திட்டி மெசேஜ் அனுப்பிச்சுல அந்த பொண்ணு. அந்த மெசேஜ் காட்டுடி. யாரை கேட்ட அந்த சிம் எடுத்து போட்டு? ஏன்டா அவளை திட்டுற? உங்க அப்பா தான் செல் வாங்கி கொடுத்தாரு. அதை செக் பண்றதுக்காக அங்கிருந்த சிம் எடுத்து போட்டு பார்த்தா. அவளே ஏன்டா பறிக்கிற? யார் அந்த பொண்ணு? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ஃபோன் ஒன்று கிடச்சிது. அது கொடுக்கலான்னு போனப்போ ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலான்னு போனால் பணம் கட்ட சொல்லிட்டானுங்க. கையில் வேற காசு இல்லை. அதனால தான்ப்பா ஃபோனை அடகு வச்சிட்டேன். வேலைக்கு போனோன்னு நானே மூட்டி கொடுத்துறேன்ப்பா. அப்படி பார்த்தா அந்த பொண்ணுக்கு போய் போன் சேரவே சேராது கண்ணா. சுமார் எவ்வளோ கிட்ட வச்ச? 7,000ப்பா. அந்த பாய் கொடுக்க வேண்டிய காசுல இருந்து 7,000 ஏங்க அந்த பாய்க்கு ஓ நமக்கு ஏன்னா மற்றவங்க வைத்தறிச்சல. அந்த ஃபோனை மீட்டு முதல்ல கொடுத்துரு. சரிப்பா. இந்தாங்க. அவங்ககிட்ட கொடு கொடு. ஏய், இந்த ஃபோனை மீட்டு கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகேப்பா. சரியா இருக்கா நீ பார்த்து கூட. நான் பார்க்குறேன். செலவுக்கு இல்லை, மூட்டுறது கொடுத்தாங்க. பா. சாப்பிடல? சாப்பிட்டேன்ப்பா. படுக்கல? ஒன்றும் இல்லைப்பா, காற்று வாங்கலான்னு வந்தேன். ஓ, குடிச்சிட்டு வந்தியா? பா, குடிச்சிட்டு வந்தியா? இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. வாய் காட்டி கொடுக்குறனாலும் யூரின் காட்டி கொடுத்துரும். பாத்ரூம் நாருது. ஏதோ நான் போனேன், அம்மாவோ தங்கச்சியோ போயிருந்தா. ஃப்ரெண்டு கல்யாணம். நீ எப்பயோ ஒரு நாள் குடிக்கிறவன் தான் எனக்கு தெரியும். இனிமே குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பாத்ரூம் போனீங்கன்னா எக்ஸ்ட்ராவா 2 பக்கெட் தண்ணி அள்ளி ஊத்து. புரியுதா? சாரிப்பா. ஏடா அசிங்கமா சாரிலாம்? சரிப்பான்னு சொல்லு. சரிப்பா. இரு, எனக்கு தூக்கம் வருது. இன்னைக்கு குஷ்டு போறேன். எங்க அப்பா வீட்டுல கடை வைக்க போறான். என்னைக்கு அவன் சாகுறானோ அன்னைக்குதான் மச்சான் நல்ல திருப்தியா குடிக்க முடியும். பிள்ளைங்க அது செய்வானுங்க இது செய்வாங்கன்னு எதிர்பார்த்து வளர்த்தா அது அப்படிக்கே அழகு இல்லையா? அப்படி எதிர்பார்க்கிற அப்ப நான் இல்லை. வரான் வரான். நான் தூங்க போறேன்ப்பா. என்னடா லேட்டு? படத்துக்கு போயிருந்தம்மா. சரி சரி, டிவி பக்கத்துல ஒரு போட்டோ வச்சிருக்கேன், எடுத்து பாரு. போட்டோவா? என்ன போட்டோ? பாருண்டா. யாருமா இந்த அக்கா? அடி வாங்க போறேன். அந்த பொண்ணு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். ஏமா, உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு பாருன்னு சொன்னா உன் வயசுல ஒரு பொண்ணை பார்த்து என் வாழ்க்கையை காலி பண்ணலாம்னு நினைக்கிறியம்மா? உனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை? நீ கவலையை விடு.
இந்த வேலையெல்லாம் நாங்க சூப்பரா செய்வோம். யார் அந்த பொண்ணு? என்னப்பா? யார் அந்த பொண்ணுன்னு கேட்டேன். ஷார்ப்புமா அப்பா, டியூப் லைட் மணி. இந்த பொண்ணு